அப்துல்லா, அம்மா கிச்சன்ல போய் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன். அது வரல இங்க உட்காந்துறீங்க. சரிம்மா, நான் இங்க உட்காந்துருக்கேன். சீக்கிரம் வந்துருங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா பயப்படுறீங்க? அப்துல்லா செல்லம், அம்மா வீட்டுல தானே இருக்கிறேன், பயப்படாதீங்க. ஓதிக்கிட்ட உட்காந்துறீங்க. அம்மா சீக்கிரம் போய் சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, ஏம்மா இவ்வளோ நேரம் சமைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குமா உட்காந்துருக்கிறதுக்கு. என் செல்லம்மே, ஏம்மா ஸ்கூல்ல இருந்து வந்ததுலேருந்து பயந்துகிட்டா இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப பயப்படுறீங்க? அம்மா, ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அவங்க வீட்டு கொல்லையில பேய் இருக்குன்னு சொல்றாம்மா. ராத்திரிலாம் பேய் கத்துதான், நாயெல்லாம் குலைக்குதான். காலையில பார்த்தா ஆடுலாம் செத்து கிடக்காமா. அவங்க வீட்டுல அவங்க தாத்தா இறந்து போனதுல இருந்து இந்த மாதிரி நடக்குதாமா. அவங்க தாத்தா தான் பேயா வந்துட்டான்னு சொல்றாமா. எனக்கு பயமா இருக்குமா. நம்ம வீட்லயும் அப்படி இருக்குமாமா ஏதாவது? நான் தனியா உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குதுமா. ஏ தங்கமே, யாருமா சொன்னது பேயெல்லாம் இருக்குண்டு? நம்ம இஸ்லாத்துல பேயெல்லாம் கிடையாதுமா. அவங்க வீட்டுல வேற ஏதாவது சவுண்ட் வந்திருக்கும், அதை பார்த்து பயந்துருப்பாங்க. அதனால பயப்படாதம்மா. அம்மா இருக்கன்ல, பேய் பிசாசெல்லாம் கிடையாதுமா. வாங்க சாப்பிட்டுட்டு போய் படுப்போம். அம்மா, அம்மா, ஏதோ ஒண்ணு கருப்பா ஒண்ணு வருதுமா. அம்மா, என்ன தோத்துக்கிட்டு வருதுமா. என்ன காப்பாத்துங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. அப்துல்லா, பயப்படாதம்மா, பயப்படாத. அம்மா இங்கதான் இருக்கிற. அப்துல்லா செல்லம், நீ ஏதோ பயந்து போயிருக்கிறம்மா. உனக்கு எதோ கெட்ட கனவு வந்திருக்கு. அவுதுபில்லா என்ன சீத்தானிரஜி என்று சொல்லிட்டு இடதுபுறமா 3 முறை துப்பிக்கம்மா. ஏன் பயப்படாதீங்க, அம்மாவும் பக்கத்துல தானே இருக்கிற. உன் ஸ்கூல்ல ஃப்ரெண்டு சொல்றதை நினைச்சு பயந்துகிட்டோ இருக்கீங்க. பயப்படக்கூடாதுமா. நீ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கிறம்மா. நல்ல கனவு அல்லாஹ் இடத்துல இருந்து வருவதாகும், கெட்ட கனவு சைத்தான் இடத்துல இருந்து வருவதாகும். அதனால பயப்படாதீங்க. பேய் பிசாசெல்லாம் கிடையாதுமா அப்துல்லா செல்லம். அம்மா, என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா, என் கூடவே படுத்தீங்கம்மா. சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாப்பா, எப்போ வாப்பா வந்தீங்க ஊர்ல இருந்து? அலைக்கும் சலாம். எங்கம்மா போயிட்டு வரீங்க 2 பேரும்? இல்ல வாப்பா, நேத்து அப்துல்லா ஸ்கூல் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பயந்துகிட்டோ இருக்கிறான். ராத்திரிலாம் தூங்கவே இல்ல. காலையில பார்த்தா ஜுரம் அடிச்சிச்சு. அதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் நானு. ஸ்கூல்ல அவன்ற ஃப்ரெண்டு இது அவங்க வீட்டுக்குள்ளே பேய் கத்துறதாகவும் காலையில ஆடுலாம் செத்து கிடக்கிறதாகவும் அப்துல்லாட்ட சொல்லி இருக்கிறா. அவங்க தாத்தா இறந்து போயிட்டதாகவும் அவர் தான் பேயா வந்திருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறா. அதை நினைச்சு இவன் தனியே உட்கார மாட்டேங்கிறான். எங்க போனாலும் பயப்படுறா. ராத்திரிலாம் தூங்கவே இல்ல. அதான் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வரா. வாப்பா. அப்துல்லா செல்லம், இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன பயம் உங்களுக்கு? யாரு சொன்னா பேயெல்லாம் இருக்குன்ட்டு? நம்ம இஸ்லாத்து மார்க்கத்துல பேயெல்லாம் கிடையாதுமா. நீ உன் நண்பன் சொன்னதை தலையில ஏத்திக்கிட்டு அதனால உனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, பேயெல்லாம் கிடையாது நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல. ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்ற அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுமா. அவங்க திரும்பிலாம் வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க, உங்களில் எவரேனும் மரணித்து விட்டால் காலையிலும் மாலையிலும் அவருக்குரிய இடம் எடுத்துக்காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள அவரது இடம் அவருக்கு காட்டப்படும். நரகவாசியாக அவர் இருப்பின் நரகத்தில் உள்ள அவரது இடம் அவருக்கு எடுத்துக்காட்டப்படும். கியாம நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை இதுதான் உனக்கு தங்கும் இடமாகும் என்று அவரிடம் கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. அதனால் அப்துல்லா செல்லம், இறந்தவர் கியாம நாள் வரை மன்னரையில தான் இருப்பாங்க. அவர்கள் பேயால வந்து நம்மளை பயமுறுத்த மாட்டாங்க. அப்துல்லா செல்லம், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான், உயிர்களை மரணிக்கும் நேரத்திலும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். எதற்கு மரணத்தை விதித்து விட்டானோ அதை தனது கைவசத்தில் வைத்துக் கொண்டு மற்றவை குறிப்பிட்ட காலம் வரை விட்டுவிடுகிறான். சிந்திக்கின்ற மக்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான். அதனால இறந்தவங்களை அல்லாஹ் தனது கைவசத்துல வச்சிருக்கிறான். அப்துல்லா செல்லம், அவங்க திரும்பி இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. அதே போல் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான், முடிவில் அவர்களில் யாருக்கென மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததை நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பியுங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வாய் வார்த்தைதான். அவன் அதை கோருகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான். அதனால இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திரையை விட்டு விடுகிறான். அப்துல்லா, ஒரு மனிதன் இறந்து விட்டால்
அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய அடக்க ஸ்தலம் நல்ல ஒளிமயமாக்கப்பட்டு புது மாப்பிள்ளையை போல் உறங்கிக் கொண்டே இருப்பார் கியாமத் நாள் வரும் வரை. அதே போல் இறந்தவர் கெட்டவராக இருந்தால் அவருடைய அடக்க ஸ்தலம் கபூரா உரை நெருக்கி மிகவும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரும் வரை. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மரணித்தவர் அடக்கம் செய்யப்பட்டதும் கருவு நிறமும் நீல நிற கண்களும் உடைய 2 வானவர்கள் அவரிடம் வருவார். ஒருவர் முன்கர், மற்றொருவர் நக்கீர். இந்த மனிதர் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீ என்ன கருதுகிறாய் என்று அவ்விருவரும் கேட்பார். அதற்கு அவர், முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதராவார், அவனது அடியாருமாவார். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர எவரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாராவும் தூதரும் ஆவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று அந்த மனிதர் கூறுவார். உலகில் வாழும்போது இவ்வாறு நீ நம்பி இருந்தாய் என்பதை நாங்களும் அறிவோம் என்று வானவர்கள் பதிலளிப்பர். பின்னர் அவரது மன்னரை விசாலமான அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒளிமயமாக்கப்படும். பின்பு அவரை நோக்கி உறங்குவீராக என்று கூறப்படும். நான் எனது குடும்பத்தாரிடம் இந்த விபரங்களை கூறிவிட்டு திரும்பி வருகிறேன் என்று மனிதர் கூறுவார். அதற்கு வானவர்கள், நெருக்கமானவரைத் தவிர வேறு எவரும் எழுப்ப முடியாதவாறு உது மணமகன் உறங்குவதைப் போல் நீர் உறங்குவீராக. இந்த இடத்திலிருந்து இறைவன் எழுப்பும் வரை உறங்குவீராக என்று கூறுவார்கள். இறந்த மனிதர் முனாஃபிக்காக சந்தர்ப்பவாதியாக இருந்தால் அவரிடம் இக்கேள்வியை கேட்கும்போது அம்மனிதன் இந்த முகமது பற்றி மனிதர்கள் பலவிதமாக கூறுவதை செவிமடுத்தேன், மற்றபடி இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்பான். அதற்கு வானவர்கள், நீ இப்படித்தான் உலகிலும் கூறிக்கொண்டிருந்தாய் என்பதை நாம் அறிவோம் என கூறுவர். அதன் பின் பூமியை நோக்கி இவரை நெருக்கு என கூறப்படும். அவரது விலா எலும்புகள் நொறுங்கும் அளவுக்கு பூமி அவரை நெருக்க ஆரம்பிக்கும். அவனது இடத்திலிருந்து அவனை இறைவன் எழுப்பும் வரை அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பூமியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சில வானவர்கள் உள்ளனர். என் சமுதாயத்தினரின் சலாமை அவர்கள் என்னிடம் சேர்ப்பிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த வானவர்களை அல்லாஹ் படைத்ததற்கு காரணம் நாம் கூறும் சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். அதனால் நாம் சொல்லும் சலாம் கூட நேரடியாக கேட்காது. அதை எடுத்து சொல்வதற்காக வானவர்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறான, உங்களின் இல்லங்களை அடக்க ஸ்தலங்களாக ஆக்காதீர்கள், எனது அடக்க ஸ்தலத்தை விழா தலமாக ஆக்காதீர்கள். என் மீது ஸலவாத்து கூறுங்கள். நீங்கள் எங்கிலிருந்து ஸலவாத்து கூறினாலும் என்னிடம் அது சேர்ப்பிக்கப்படும் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதனால அப்துல்லா, பேய் பிசாசெல்லாம் கிடையாதுமா, நீ பேய் இருக்குன்னு மனசுல நம்புனாக்கா நீ எந்த சவுண்ட கேட்டாலும் அது உனக்கு பயமாத்தான் இருக்கும். நீ தனியா நடந்து போனா கூட உன்னை யார பின்தொடர்ந்து வருவது போல உனக்கு எண்ணம் வரும். காரணம், யாரோ பேய் இருக்குன்னு ஒன்று சொல்லி நம்புனதுனால அப்படி உனக்கு தெரியுது. அதனால அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை நீ முழுமையா நம்பு, உனக்கு பேய் பிசாசு பயமா வராதுமா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான், இறைவனை அஞ்சுவோருக்கு சைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள், அப்போது இவர்களை விழித்துக் கொள்வார்கள். அப்துல்லா செல்லம், இனிமேல் யாராவது உன்னிடத்தில் இந்த இடத்தில் பேய் இருக்குன்னு சொன்னாக்கா அங்கே பேய் இல்லை என்று நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அதை நிரூபிச்சு காட்டணுமா. இப்படி பயப்படக்கூடாது. இனிமேல் யாராவது பேய் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் தெரிந்து கொள்ள இஸ்லாம் ILT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.